பூனைக்குட்டியின் பயணம் தி கிட்டன்ஸ் ஜர்னி. ஒரு மழலையின் கண்ணில் குறுகியதும் கவர்ச்சியுமான ஒரு கதை தொடங்கியது. ஒரு சிறிய பூனைக்குட்டி மின்னல் தன் எளிய குடிலில் வசித்து வந்தது. அதன் உலகம் சிறியதாக இருந்தது. அதன் அன்புள்ள தாய், சகோதர சகோதரிகள் மற்றும் அதன் மழலையோடு விளையாடும் சில பூனைக்குட்டிகள். ஒருநாள் மின்னல் தன்னுடைய தைரியத்தை இழந்தது. அது தன் குடிலிலிருந்து வெளியேறி உலகத்தை ஆராய்ந்து பார்க்க விரும்பியது. காலை சூரியனைத் தொட்டுத் தொடங்கிய மின்னல் தன் சிறிய கால்களில் பயணத்தைத் தொடங்கியது. அது காடுகள், நிலங்கள் மற்றும் ஆறுகளை கடந்து சென்றது. எங்கே சென்றாலும் மின்னலின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஒரு சிறிய ஆமையை பார்த்து குதூகலமாக நின்றது. பச்சை கயிறுகளை பிடித்து விளையாடியது மற்றும் ஒரு பெரிய மரத்தின் மேல் ஏறிப் பார்த்தது. பயணத்தின் போது மின்னல் பல நட்புகளை உருவாக்கியது. ஒரு நாய் பெயர் பூமி மின்னலுக்கு வழிகாட்டியாக இருந்தது. பூமியின் உதவியுடன் மின்னல் பல ஆபத்துகளை சந்திக்காமல் தப்பிக்க முடிந்தது. மின்னலின் பயணம் அதன் தைரியத்தையும் அறிவையும் வளர்க்க உதவியது. ஒவ்வொரு காட்சியும் சந்திப்பும் அனுபவமும் மின்னலின் மனதைக் கவர்ந்தன. இத்தனைக்கும் பிறகு மின்னல் தன் வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்தது. அது நிறைய புதிய அனுபவங்களுடன் திரும்பி வந்தது. தாய்க்கு தன் கதைகளை பகிர்ந்து தன் தைரியம் மற்றும் அறிவு வளர்ந்ததை மகிழ்ச்சியுடன் விளக்கியது. கதையின் சில முக்கிய அம்சங்கள். மின்னலின் தைரியம் மற்றும் ஆர்வம். மின்னல் தன் குடிலை விட்டு வெளியேறி அறியப்படாத உலகத்தை ஆராய்ந்து பார்க்கும் தைரியம் கொண்டது. புதிய அனுபவங்கள் மற்றும் நட்புகள். மின்னலின் பயணம் அதற்கு பல புதிய அனுபவங்களையும் பூமி போன்ற நண்பர்களையும் தந்தது. தன்னை அறிதல் மற்றும் வளர்ச்சி. பயணத்தின் மூலம் மின்னல் தன்னுடைய தைரியம், அறிவு மற்றும் சுயாதீன தன்மையை வளர்த்துக் கொண்டது. மகிழ்ச்சியான முடிவு. மின்னல் தன் வீட்டுக்கு பாதுகாப்பாக திரும்பி தன் அனுபவங்களை தன் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொண்டது.